இன்றைக்கி நம்ம வந்துட்டு 4/4 பேட்டர்ன்ஸ் எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். பிஃபோர் நம்ம 2/4 பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போது 4/4 இப்போது 4/4 எப்படி வாசிக்கிறோன்னா, இப்போது இந்த முத்துமணி மாலை பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வர பேட்டர்ன்லாம் அந்த மாதிரி தாளம் இருக்கிறதுலாம் வந்துட்டு 4/4 சொல்லுவாங்க. இப்போ நான் அந்த பேட்டர்னை வாசிக்கிற பாருங்கள். இப்போது நான் ஸ்ட்ரெயிட்டாக வாசித்தேன், இதுதான் வந்து 4/4 சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு நோட் நான் சொல்கிறேன் எப்படி வாசிக்கிறேன், சிம்பிளாக நான் சொல்கிறேன் கேளுங்க. தா தின் தா தின் நா தின் தா தின், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தா தின் தா தின் நா தின் தா தின், இது வந்து நீங்கள் கண்டினியூவாக வாசிக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த முத்துமணி மாலை பாட்டில் வாசிச்சிருப்பாங்க. ஒரே நட தான் வாசிச்சிருப்பாங்க. இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லீட் இருக்கும். டக்கத்தேரி கிட்ட ஒன்று தள்ளி இருக்கும். 3 4 டக்கத்தேரி கிட்ட, அதுக்கப்புறம் பேட்டர்ன். நான் வந்தோன்னா அந்த லீடு வாசிக்கிற பாருங்க. 3 4 அந்த லீடு இன்னொரு தடவை சொல்கிறேன் கேளுங்க. ஒன்று தள்ளி 1 டக்கத்தேரி கிட்ட, கிட்ட இல்லைன்னா இப்படி போடுங்க, அது விட போகலாம். இப்போ ஃபுல்லாக வாசிக்கிற பாருங்க. 3 4 சொல்லிட்டு ஒன்று தள்ளி இந்த லீடு வாசி ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன் 3 4. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் வந்து இந்த பாட்டுக்கு நீங்கள் வாசிக்கலாம். இந்த மாதிரி எந்த பேட்டர்ன் வருதோ இதை நீங்கள் கேட்டு எழுதிட்டு வாசிக்க முடியும் உங்களால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்னில் வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் எப்படி வாசிக்கணும் நான் சொல்கிறேன். சின்ன சின்ன சொல்ல ஆட் பண்ண அப்படி இருக்கும்னு. இப்போ இதே வந்துட்டு இப்படி வாசிக்கலாம். எண்டில் வந்துட்டு சின்னதாக ஒரு சொல் ஆட் பண்ணுறோம். தா தின்னா தின்னா தின் தா நானா, அவ்வளோதான். தா நானா ஆட் பண்ணுறோம். அப்போ நான் பொறுமையாக சொல்கிறேன் பாருங்கள். தா தின் தா தின்னா தின் தா நானா, திருப்பி சொல்கிறேன். தா தின் தா தின்னா தின் தா நானா. இப்போ இதை கண்டினியூ பண்ணணும். இப்படி வாசிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வாசிக்கலாம். அது எப்படி வாசிக்கணும்னா, இப்போ வந்து நம்ம பிஃபோரை வந்து தானனா வாசித்தோம். இப்போ வந்து தனனா எக்ஸ்ட்ரா வாசிக்கிறோம். ஸ்லோவாக சொல்கிறோம் பாருங்க. தா தின் தா தின் நா தின் தனனா, நோட் பண்ணிக்கோங்க. தா தின் தா தின் நா தின் தனனா. இன்னொரு ஸ்லோவாக சொல்கிறேன். தா தின் தா தின் நா தின் தனனா, அவ்வளோதான். இதை வந்து கண்டினியூ பண்ணி வாசிக்கலாம். இப்படி வாசிக்கலாம். இப்போ இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோலக் பேட்டர்ன் மாதிரி வாசிக்கலாம். தபலாலே டோலக் பேட்டர்ன் மாதிரினா இங்கே இந்த தக் நோட் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து யூஸ் பண்ணி வாசிக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி வாசிக்கலான்னு. அவ்வளோதான். இப்போ இது இன்னொரு பொறுமையாக வாசிக்கணும் பாருங்க. இதுக்கு நான் நோட் சொல்கிறேன், எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. தின், ஆக்சுவலாக நம்ம தின்னு இங்கே தானே வாசிப்போம். தின்னு அதை வந்து இப்போ கொத்தி வாசிக்கிறோம். தின், அது நோட் பண்ணிக்கங்க. தின் தா தின் தா தின் தா தின் தா, அவ்வளோதான். தின் தா தின் தா தின் தா தின் தா. தனியாக வாசிக்கும் திட்டுன்னு போட்டுக்கோங்க, சேர்த்து வாசிக்கும் தின்னே வாசிக்கலாம். தின் தா தின் தா தின் தா தின் தா. திருப்பி சொல்கிறேன். தின் தா தின் தா தின் தா தின் தா. மொத்தமாக வாசிச்சா
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டாக ஒரு சின்ன லீடு வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. கிட்ட தாக்கா தீரி கிட்ட தாக்கா தீரி கிட்ட தா கிட்ட தாக்கா தீரி கிட்ட தா. இப்போ வந்துட்டு நம்ம இந்த பேட்டர்ன் வாசிச்சுட்டு கிட்ட தாக்கா தீரி கிட்ட தாவோட முடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு 4/4 பேட்டர்னில் இதை நோட் பண்ணி வாசிச்சிங்கன்னா எல்லா பாட்டுக்கும் உங்களால் அந்த 4/4 ஒரு பாட்டெலாம் வாசிக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு இது வந்து நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணி வாசிக்க நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.